Hi friends, welcome to my channel Healthy Home with Viji. Hi friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஆலியோ ஹைட்ரோசல் என்ன அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஆலியோவேரால அதை நம்ம ஒரு ஹைட்ரோசாலா ரெடி பண்ண போறோம். சரியா? இப்போ இதுதான் அந்த ஆலியோ ஹைட்ரோசல் இப்படிதான் இருக்கும். சரியா? இது நம்ம வீட்டிலேயே ஹோம்மேடா ரெடி பண்ணது. இது எதுக்கு அப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம இது ரெடிமேடா கடையில நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்லாம் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும். பாருங்க, இப்படிதான் இருக்கும், ரேட் அதிகமா இருக்கும். ஸோ அதே நேரம் நம்ம இதை வீட்லயே ஈஸியா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இந்த ஆக்சுவலி இந்த ஆலியோ ஹைட்ரோசல் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் செய்யணும், இது என்ன அப்படின்னா இது ஆலியோவேரா இருக்குல்ல, கற்றாழை. அந்த கத்தாழை நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம். டோனரா யூஸ் பண்றோம், ஜெல் நம்ம ஆலியோவேரா ஜெல் செய்யறதுக்கு யூஸ் பண்றோம், சோப்ல யூஸ் பண்றோம், ஃபேஸ் வாஷ்க்கு யூஸ் பண்றோம். ஃபேஸ் வாஷ்க்கு நம்ம வீட்லயே ரெடி பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அப்புறம் சோப்பு செய்யறதுக்கு யூஸ் பண்றோம். அப்புறம் ஹேண்ட் வாஷ் லிக்விட் சொல்யூஷன் எல்லாமே செய்யறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு இப்போ நம்ம ராவா ஏன் நம்ம ஆலியோவேரா நம்ம வீட்டிலே கிடைக்குது அப்படியே யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்படி யூஸ் பண்ணலாம், ஆனா அது யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப லைஃப் வராது, சீக்கிரமா கெட்டு போயிடும். அதாவது ராவா நம்ம யூஸ் பண்ணும்போது அதுல சீக்கிரமா ஃபங்கல் க்ரோத் ஆகுறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். சரியா? அதே நேரம் நம்ம இப்படி ஒரு ஹைட்ரோசாலா நம்ம ரெடி பண்ணி நம்ம அதை நம்ம யூஸ் பண்ணும்போது அது லைஃப் நல்லா இருக்கும், சீக்கிரமா கெட்டு போகாது. சோப்பு செய்யறது என்ன காஸ்மெட்டிக்ஸ் செய்யறதுனாலும் பரவாயில்ல, நம்ம அது இந்த ஆலியோ ஹைட்ரோஜல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்ரோசாலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஆலியோ ஹைட்ரோசல் எப்படி நம்ம ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். யாராவது நம்ம வீடியோவை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம ஆலியோவேரா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆலியோவேரா நம்ம எடுத்துக்கணும். சரியா? இப்போ நம்ம வீட்டிலே இருக்கிற ஆலியோவேரால ஃப்ரெஷ்ஷான ஆலியோவேரா நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆலியோவேராஸ் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இந்த சைடில் இருக்கிற இந்த முள்ளா இருக்குல்ல, இதையும் இதெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம அந்த உள்ள இருக்கிற இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் உள்ள இருக்கிற ஜெல்லியை மட்டும் நம்ம எடுக்க போறோம். சரியா? செகண்ட் ஸ்டெப். ஸோ எடுத்துட்டு வந்துடலாம். இது கண்டிப்பா நல்லா வாஷ் பண்ணணும். இந்த எல்லோ கலர்ல வருது பாத்தீங்களா, அது ஸ்டாப் ஆகுற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நல்லா வாஷ் பண்ணிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 டைம்ஸ் ஆகுது நல்லா வாஷ் பண்ணிருங்க. ஜெல்லி எல்லாம் வெளியில எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்குள்ள இருக்கிற அந்த ஜெல்லெல்லாம் எடுத்து நல்லா ஒரு 4 and 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டா மேஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லா அப்படியே முழுசா இருக்கு. கொஞ்சம் நீங்க முடிஞ்ச நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படி ஒரு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம மேஷ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ அதை செய்யறதுக்காக இன்னொரு பாத்திரத்தை இந்த மாதிரி இப்போ இது செய்யறதுக்காக
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்துல வந்து உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம வீட்டிலலாம் வந்து யூஸ் பண்ணுவோம்ல, இந்த டேபிள்ல வந்து எடுத்து வைக்கிறதுக்காக இதை மாதிரி ஒன்று ஸ்டாண்டு, அதை எடுத்துக்கோங்க. எடுத்து இது எப்படி கம்ஃபர்டபுளா உங்க பாத்திரத்துல நிற்குமோ அதை மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலதான் வந்து இத மாதிரி ஒரு பவுல வந்து வைக்க போறோம். இதுக்கு மேலதான் வந்து இப்படி பவுல வந்து இந்த இது கலெக்ட் ஆகுறதுக்காக வைக்க போறோம். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பவுல் எடுத்துட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அந்த ஆலியோவேரா ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம்ல, கத்தாழை செடியில வந்து நம்ம இதுக்குள்ள ஊத்திடலாம். அதை எடுத்துட்டு ஊத்திடலாம். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது கூட வந்து நல்ல தண்ணி. ஸோ நான் வந்து ஆரோ வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ ஆரோ வாட்டர் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 2 கப் ஆரோ வாட்டர். இந்த பவுலுக்கு வந்து ஒரு 2 பவுல் வந்து ஆரோ வாட்டர் நான் வந்து சேர்க்கிறேன். இத மாதிரி பவுல் வந்து உள்ள வைக்க போறேன். உள்ள வச்சுட்டு இதை வந்து ஸோ நம்ம வந்து இப்போ இதுல தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா இதுக்கு மேல ஒரு பவுல் வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஒன்று வச்சு பவுல் மேல இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா மூடுற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு லிட்டு போட்டு இந்த அளவுக்கு இப்படி மூடுற மாதிரி இருக்கணும். ஸோ இவ்வளவுதான். இப்போ நம்ம வந்து இதுக்கு மேல நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறமா, அதாவது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுல இருக்க மேல வந்து ஐஸ் கட்டி வைக்க போறோம். ஸோ நான் வந்து ஐஸ் கட்டி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதை இப்படி மேல வைக்க போறோம். சரியா? இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இதை மேல வச்சிடலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ இதை வைக்க போறோம். வச்சுட்டு கரெக்டா இந்த பவுலை இப்படி வச்சிருங்க. ஸோ ஏன்னா இதுலதான் கலெக்ட் ஆக போகுது. இப்போ நம்ம வந்து ஒரு மேல ஒரு மூடியை வச்சு நல்லா க்ளோஸ்டா மூடிடணும். ஆவி வெளியில வரக்கூடாது, மூடிடணும். அதுக்கு மேல வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஐஸ் கட்டியை வந்து மேல வைக்க போறோம். சரியா? அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கொதிக்கும் போது ஆவி வந்து மேல வரும்போது அது வந்து நீர் ஆவி வந்து அந்த பாத்திரத்துக்கு மேல படியும் போது அது கூலிங் ஆகி கரெக்டா சென்டர்ல வைங்க. கூலிங் ஆகி அது வந்து உள்ள இருக்கு நம்ம வச்சிருக்கிற பவுல்ல வந்து கலெக்ட் ஆக போகுது. ஸோ கலெக்ட் ஆகட்டும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, அழகா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. கொதிக்க ஆரம்பிச்சு கலெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாக இதனால நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம வச்ச ஐஸ் கட்டியும் வந்து கரைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எவ்வளோ வந்து கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ எடுத்துடலாம். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 பவுல் அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஹைட்ரோசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியில எடுத்துடலாம். பாருங்க, இதுதான் நம்மளோட ஆலியோ ஹைட்ரோசால் வந்து ரெடி ஆயிருச்சு. இவ்வளோ காணும். ஒரு 1/4 கப் அளவு வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த 1/4 பவுல் அளவுக்கு நம்மளுக்கு வந்து கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட ஆலியோ ஹைட்ரோசால் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து டைரக்டா வந்து ஆலியோவேராவை வந்து இப்போ எதுக்காச்சும் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து டைரக்டா சேர்க்காம இதை மாதிரி நம்ம வந்து ஹைட்ரோசால் ரெடி பண்ணிட்டு நீங்க வந்து சேர்த்தீங்க அப்படின்னா கிட்ட போகாது. இப்போ டைரக்டா வந்து ராவா இருக்கிற அந்த நம்ம ஆலியோவேராவை வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேஸ் வாஷா இருக்கட்டும், சோப்பா இருக்கட்டும், இப்போ ஹேண்ட் வாஷு, ஷாம்பு, இல்லை வேற எந்த காஸ்மெட்டிக் நம்ம வந்து வீட்டில் ரெடி பண்ணும்போது நம்ம இந்த ஆலியோவேரா வந்து
ஜெல்லை வந்து டைரெக்டாக நம்ம சேர்க்கும் போது அது வந்து சீக்கிரமாக அதில் வந்து ஃபங்கல் வந்து வளர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆயிரும், கெட்டு போயிடும் நம்ம ரெடி பண்ணுற அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. அதனால் இதை மாதிரி நீங்கள் வந்து ஹைட்ரோஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து சேர்க்கும் போது அது வந்து கெட்டே போகாது. இப்போது எல்லாத்துக்குமே சரி, இல்லை இதை வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு டோனராக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்ரோஸ் எல்லாம் டோனராக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றுமே செய்யாது, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேஸ்க்கு. அலியோவேரா வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லதோ அதே மாதிரி இந்த அலியோவேரா ஹைட்ரோசல் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ நீங்களும் வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி இதே சேம் ஸ்டெப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சுத்தமான ஒரு கண்டெய்னருக்கு சேஞ்ச் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். எப்போனாலும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கெட்டு போகாது. இல்லை எனக்கு கெட்டு போயிருமா இந்த ஒரு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆலியோ ஹைட்ரோசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ அழகா சூப்பரா இருக்கு. சரியா, நம்ம வந்து இதை இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்லயும் வச்சுக்கலாம், வெளியிலையும் வச்சுக்கலாம், ஒன்றும் செய்யாது, கெட்டு போகாது. இது வந்து எல்லாத்துக்கும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஜெல் அலோவேரா ஜெல் ரெடி பண்றதுக்காகட்டும், இல்லை எதுக்காச்சும் வந்து அலோவேரா வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து தாராளமா வந்து இந்த அலோவேரா ஹைட்ரோஸில் வந்து நீங்க வந்து தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஈஸியான மெத்தடு தான். இப்படிதான் வந்து நம்ம வந்து ஈஸியா வீட்டில் வந்து செய்யணும். உங்களுக்கு இது வந்து ரொம்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து வெளியில வந்து விற்குது. இது வந்து வெளியிலையும் விற்குது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் இது வந்து ரொம்ப வந்து அதிகம். சரியா, ஒரு 100 ml வந்து 200க்கு மேலேயே தான் இருக்குது. ஆனால் வந்து இதை நம்ம ஈஸியாகவே வீட்டில் ரெடி பண்ணிடலாம். ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.